Hello beauties, welcome to MomzWishTamil YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க பார்க்க போறது ஒரு பியூட்டி டிப்ஸ் தான். இப்ப சம்மர் நல்ல ஸ்டார்ட் ஆனதுனால நான் சம்மர் ஸ்கின் கேர் ரொட்டீன், ஹேர் கேர் ரொட்டீன் தான் தொடர்ந்து வீடியோஸா நான் உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கேன். அந்த விதத்துல நீங்க இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சம்மர் ஸ்கின் கேர் தான். சோ என்னன்னு பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு காட்ட போறது உங்களுக்கு வெந்தய ஜெல், ஃபெனுக்ரிக் ஜெல். வெந்தயத்தோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நிறைய பேர் ஹேருக்கு யூஸ் பண்ணிருப்பீங்க. பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அது ஸ்கின்னுக்கு எவ்வளவு பெனிஃபிட்ஸ் தரும், எப்படி இந்த சம்மர்ல வெந்தய ஜெல் யூஸ் பண்றதால உங்க ஸ்கின்க்கு என்னென்னலாம் ஆகும், என்ன நன்மைகள்ன்றதுலாம் இன்னைக்கு வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. சோ வித்வுட் ஃபர்தர் டிலே இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க MomzWishTamil யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. சோ தட் ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களோட நோட்டிபிகேஷன்ஸ் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வெந்தய ஜெல் செய்யறதுக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கிறேன் ஒரு மிக்சி ஜார்ல. ஸோ நான் ஃப்ரெஷ் பேட்சஸாக தான் செஞ்சு வச்சுப்பேன். நீங்கள் அதிக குவான்டிட்டியில் நீங்கள் செஞ்சு வச்சுக்க போறீங்க அப்படின்னா நீங்கள் அதிக குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் தான் இன்னைக்கு எடுக்கிறேன். எடுத்துட்டு இப்போ அதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோர்ஸ் ஸ்டேட்ல அது இருந்தாலே போதும். நீங்க ரொம்ப ஃபைனா பொடி பண்ணணும்னு இல்லை, இந்த மாதிரி ரஃபா பொடி பண்ணிக்கிட்டாலே போதும். அடுத்து ஒரு கிளீன் பவுல்ல நான் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்றேன். இதுதான் நான் எடுத்திருக்க டம்ளரோட சைஸ். ஒரு பெரிய டம்ளர்ல ஒரு 3/4 கிளாஸ் எடுத்து ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு அதுல அந்த தண்ணி நல்லா சூடான உடனே நான் நம்ம அரைச்சு வச்சிருக்க வெந்தய பொடியை அதுல கொட்டிட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விடுறேன். நீங்க கைவிடாம அப்படியே கலந்துகிட்டே இருக்கணும்லாம் இல்ல, அது அடியெல்லாம் பிடிக்காது. அதனால நீங்க ஜஸ்ட் கலந்துட்டு ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. 1 or 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி திக் ஸ்டேட்ல அது ஃபார்ம் ஆகும். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி திக் ஸ்டேஜ் வந்த உடனே நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு தொட்டு பாருங்க. கையில ஜஸ்ட் தொட்டு பாத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி ஸ்டிக்கியா ஆகும். இந்த ஒரு கம்பி பதம் சொல்லுவாங்க, அது மாதிரி நீங்க ரொம்ப கம்பி பதம்லாம் பார்க்க தவிர ஜஸ்ட் அது ஸ்டிக்கி ஆச்சுன்னா போதும். நீங்க அதுக்கப்புறம் ஒரு 20 செகண்ட்ஸ் விட்டு இறக்கிக்கோங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு. நெக்ஸ்ட் அந்த பேஸ்ட் நல்லா கூல் டவுன் ஆன உடனே ஒரு ஃபில்டருக்கு மாத்துங்க. நீங்க எந்த ஃபில்டர், டீ ஃபில்டர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சுத்தமான காட்டன் கிளாத்ல கூட ஒரு காட்டன் கர்ச்சிஃபோ எது இருக்கோ உங்ககிட்ட அதுல போட்டு நீங்க அதை ஜஸ்ட் அதை ஸ்ட்ரெயின் பண்ணீங்கனாலே அதுல ஜெல் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துடும். ஸோ நான் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஃபில்டர் பண்ணி இப்போ அதனோட ஜெல்லு தான் எடுக்க போறேன். நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி கலந்துக்கிட்டு நம்ம மீதி இது மாதிரி வர்றத நீங்க தூக்கி போட வேண்டாம். இதை நீங்க பாடி ஸ்க்ரப்க்கு, ஹேர் மாஸ்க்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபியூச்சர் வீடியோஸ்ல அதையும் காட்டுறேன். இப்போ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஃபெனுக்ரிக் ஜெல் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்க ஜெல்ல 3 முக்கியமான பொருளை ஆட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சுத்தமான கோகனட் ஆயில், செக்ல ஆட்டின கோகனட் ஆயிலா இருந்தா ரொம்பவே சிறப்பு. அடுத்து நான் அலோவேரா ஜெல் எடுக்கிறேன். என்னோட ஹோம்மேட் அலோவேரா ஜெல் தீந்துருது, அதனால நான் இந்த வில்வாவோடைய அலோவேரா ஜெல் யூஸ் பண்றேன். ஏன்னா இதுல கலர் இல்லாம கோல்ட் பிரஸ்ட் வேற, அதனால யூஸ் பண்றேன். அடுத்தது விட்டமின் இ கேப்சூல் எடுத்துக்கிறேன். இப்ப நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சிருந்த ஃபெனுக்ரிக் ஜெல்ல நான் 1 ஸ்பூன் கோகனட் ஆயில் ஆட் பண்றேன், 1 ஸ்பூன் அலோவேரா ஜெல் ஆட் பண்றேன். நெக்ஸ்ட் ஒரு டேப்லெட் விட்டமின் இ ஆட் பண்றேன். 1 ஆட் பண்ணா போதும், 1க்கு மேல நீங்க ஆட் பண்ண தேவையில்ல. எப்பவுமே லெஸ் இஸ் மோர். ஸோ இப்போ இந்த 3த்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்க கோகனட் ஆயில் கட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, அது ஆயில் பேஸ்டா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாமே எப்படி இருந்தாலும் நம்ம மிக்ஸ் தான் பண்ண போறதுனால மிக்ஸ் ஆயிடும். அடுத்து நான் கஸ்தூரி மஞ்சள் எடுத்திருக்கேன். ஸோ ஜென்ட்ஸ் நீங்க இந்த ஜெல்லை யூஸ் பண்ண போறீங்க, ஆப்வியஸ்லி நீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் மஞ்சளை. இப்போ லேடிஸ்க்குமே நீங்க கஸ்தூரி மஞ்சள் வேணான்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க இதையும் இல்லாம ஆப்ஷனலா விட்டுடலாம் அந்த ஸ்டேஜோட. எனக்கு ஸ்கின் கேர்ல நான் எப்பயுமே கஸ்தூரி மஞ்சள் ரெகுலரா ஆட் பண்ணுவேன், எனக்கு பிடிக்கும்ன்றதுனால நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி ஒரு ஸ்மூத் ஃபார்முக்கு மிக்ஸ் பண்ணீங்கன்னா அழகான ஒரு ஃபெனுக்ரிக் ஜெல் ரெடி நம்மளுக்கு. ஸோ இப்போ நீங்க இது ஒரு கண்டெய்னர்ல, கிளாஸ் டைட் கண்டெய்னர், எந்த ஒரு டைட்டான கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதோட ஷெல்ஃப் லைஃப் பாத்தீங்கன்னா ஒரு 7 to 10 டேஸ் நீங்க ரெஃப்ரிஜரேட்டர்ல வச்சா வரும். எப்பயுமே நீங்க இதை யூஸ் பண்ணும்போது ஸ்பூன் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா கை வச்சு நீங்க தினமும் கை வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா அதனோட ஷெல்ஃப் லைஃப் குறைஞ்சிடும், சீக்கிரம் அது கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்பயுமே நீங்க அதை எடுத்து யூஸ் பண்ணும்போது ஒரு ஸ்பூன்ல எடுத்து
நீங்க அதை கையில எடுத்து வச்சுட்டு அப்புறம் கையில இருந்து தொட்டு நீங்க ஃபேஸ் ஆல் ஓவர் த ஃபேஸ் ஹேண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் நீங்க மாய்ஸ்சரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணிக்கலாம். நீங்க இதை வந்து ஆஃப்டர் ஷவர் வந்து டே கிரீமாவும் யூஸ் பண்ணலாம், பிஃபோர் பெட் நைட் கிரீமாவும் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்க ஃபெனுக்ரிக் ஜெல்ல வந்து ரெகுலர் பேசிஸ்ல யூஸ் பண்ணும்போது இதுல விட்டமின் சி இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல க்ளோயிங் ஸ்கின் கிடைக்கும். உங்களோட டார்க் சர்க்கிள்ஸ் வந்து இது கம்மி பண்ணும். ஆக்னே பிம்பிள்ஸ் மார்க் இருந்தா அதையும் ரெடியூஸ் பண்ணும், வராமையும் தடுக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்கின்னை நல்லா டைட்டன் பண்ணி இது ரெஜெனரேட் பண்ணவும் யூஸ் ஆகும். ஓகேங்க, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடையும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸ்லயும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்க எந்த மாதிரியான வீடியோ ஸ்கின் கேர் ஹேர் கேர்லாம் ட்ரை பண்ணணும்னு நீங்க விரும்புறீங்க, எந்த மாதிரிலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்கன்றதையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ தட் நான் கண்டிப்பா உங்க கமெண்ட்ஸை வந்து படிச்சு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸும் போடுவேன். ஸோ இதோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். மறக்காம MomzWishTamil யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. சோ தட் ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களோட நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இதோட நான் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே ஹெல்தி அண்ட் கீப் ஸ்மைலிங். டாடா, பை பை.